திசையும் புகழ் மணக்க திசை டிவி.
அதுக்கு என்ன எறும்புக்கு என்ன எறும்பு அடைக்க முடியும்? சிற்றெரும்பு அடைக்கும். சிற்றெரும்பு தான் போட முடியும். ஐயா சிற்றெரும்பு. ஆமா கட்டெரும்பு அடைக்கனாலும் கூட கொஞ்சம் துவாரம் பெருசா வேணும். ஏன்னா கட்டெரும்பு இப்ப பெருசா முகம்லாம் வீங்கிட்டு போகுது. ஆமா அதனால சித்தருமை உள்ளே பிடித்து அடைக்க வேண்டும். உலகுக்கெல்லாம் வடியிழந்து வருகிறேன் என்று சொல்கின்றாரே பகவான். உண்மையிலே இந்த சித்தரும்புக்கு வடியிழக்கின்றாரா என்பதை அறிய வேண்டும் என்றால் பார்வதி அப்படி சித்தருமை அப்படி முந்தானை இணைச்சுகின்ற சிவகூட்டிற்குள்ளே அடைத்து சின்ன சீனி பூட்டமிட்டு முந்தானை சேரில் முடிந்து எங்களுக்குள்ளாக சொருகிக் கொண்டாள். பகவான் பூவுலக மக்களுக்கு வடியிழந்து விட்டு கைலாசத்தில் வருகிறார். தினமும் சுவாமி வந்தவுடனே பார்வதி என்ன செய்வா? நாதா வாருங்கள் எழுந்திருங்கள் சொல்லி அம்மா எரியா கணவன் வந்தவுடனே பொதுவாகவே அந்த காலத்து பெண்கள் என்ன செய்வாங்களா? என்ன செய்வார்கள்? தன்னுடைய கணவன் இன்னைக்கு வடக்கு முக திசை நோக்கி ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னா அந்த திசை நோக்கி அந்த அம்மா கால் நீட்டி அமர மாட்டாங்கண்ணா. இது அந்த காலத்து பெண்கள். ஆனா அப்படி இந்த காலத்து பெண்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆமா அப்பதான் கால் வலிக்கும்பா. ஆமா ஏன் சொன்னா ஐயா சரி. ஆனால் ஆண்டவனாகி சிறுவருவான் அப்படி வருகின்ற போது ஏன்னா படியிழக்க போன திசை நோக்கி பார்வதி கால் நீட்டி அமர மாட்டார். ஆனா இன்னைக்கு எப்படியும் பரிசோதனை செய்யணும்னு நினைச்சிட்டார். பொம்பளை நினைச்சதுக்கு அப்புறம் அது ஒரு வழி இல்லாம இல்லைன்னு ஒரு வழி பண்ணாம விடுவான்ட்டார். கண்டிப்பா வர பொண்டாட்டி வேணும்னா அப்புறம் சேலை எடுத்து கொடுத்தா ஆகணும். பொண்டாட்டி வேணும்னா சும்மாவா? சேலை எடுக்கணும், ரவுக்கு எடுக்கணும், கம்பல் எடுக்கணும், மூக்குத்தி எடுக்கணும். அவ இப்ப என்னெல்லாம் மேக்கப் செட் வந்திருக்கு. அடே அப்பா எவ்வளவு வாங்கி கொடுத்தாதான் பொண்டாட்டி. நீ எப்படியால அத பத்தி எங்களுக்கு தேவை கிடையாது. இத்தனை வாங்கி கொடுத்தா பெண்ணு கட்டு. அதான் என்ன செய்யறவரங்க? தாயான பார்வதியானவள் பகவான் கைலாசமலை வருவதை கண்டும் காணாத போல் அப்படி வீட்டிருந்தாள் மௌனமாக. ஏன்னா கணவன் வந்தவுடனே எழுந்திருந்து மரியாதை செய்து அம்மா பாதப்பணிவை செய்வார்கள். பாதப்பணின்னு சொன்னா வரக்கூடிய கணவனுக்கு செம்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சு அவருடைய காலை கழுவுவதற்கு தண்ணி கொடுப்பாங்க. சிலவர் காலை கழுவி விடுவாங்க. இந்த பார்வதி அம்மன் நிலந்தானே என்ன செய்வாங்க? தண்ணீர் கொண்டு பாதத்தை கழுவி பூமலர்கள் போட்டு கணவனை அப்படி பாதத்தை தொட்டு வணங்குவாள். ஆனா இன்னைக்கு சந்தேகம் வந்தாச்சு. அதனால இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? இவருக்கு இதுவரைக்கும் பாதப்பணி செய்து நாம என்னத்தை கண்டோம். அதனால இன்றைக்கு அவர் படியளக்க போவாரு, அவர் இசத்துக்கு வருவார். நமக்கு என்ன என்று கண்டும் காணாத போல அப்படி கால் நீட்டிய வண்ணமாக வந்திருந்தார். பார்த்தார் பகவான் கேட்கிறாடி பெண்ணே பார்வதி என்ன செய்கின்ற வரங்கள் ஒரு நாளும் இல்லாத நாளாகவே நீ மௌனமாக இருப்பதென்ன? அடியன் பெண்ணே பார்வதி நான் தினம் தினம் படியிழந்து விட்டு வந்தவுடனே சுவாமி வாருங்கள் நாதா என்று சொல்லி இழந்திருந்து மரியாதை நேர்ந்தமாக
நீ அழகாக மலர் போட்டு என்னை வணங்கி இருப்பாயே, தினம் தினம் செய்யக்கூடிய அந்த பாதபடி செய்யாமல் ஏன் முதல்ல இந்த கால நீட்டின கால சுருக்காம இப்படி இடத்துல இருந்துகிட்டு நான் கிழக்க வந்தா நீ மேற்க திரும்புற, மேற்க வந்தா தெற்க திரும்புற, தலை கவிழ்ந்த வண்ணமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன பார்வதியை விளக்க போறீங்க, பொழுதடைஞ்சா வாரீங்க. சரி, அதாவது எங்க போறீங்க கேட்டா நான் படியிழக்க போறேன்னு சொல்லி போறீங்க. உயிர்களுக்கும் பட்டியல் இல்லாமல் படியிழந்தீர்களா? இது என்ன கேள்வி? இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்ப புதுசா ஒரு கேள்வி கேட்கிறீ பார்வதி. நான் தினம் தினம் வழக்கம் போல் வடியிழப்பதை போல் தான் என்றும் வடியிழந்து வந்திருக்கின்றேன். யாருக்கு எப்படி வடியிழக்க வேண்டும் என்பதை அறிந்து வடியிழந்து இருக்கின்றேன். ஆனால் எறும்பு விடை யானை முதல் 84 லட்சம் சீவசந்தர்களுக்கு வடியிழந்து வந்திருக்கிறேன். ஏன் இப்ப என்னாச்சு? என் சந்தேகம் எதுக்கு சந்தேகப்படுற? எல்லாருக்கும் படியிழந்துட்டீங்க. எல்லா ஜீவனுக்கும், எல்லா ஜீவனுக்கும் நல்ல அழகான சாப்பாடு. அதுதான் இல்ல. என் மீது சந்தேகப்படுகின்றாயா? அம்மா, அப்படியானால் நீ 2 ஜீவன்கள் சொன்னாயே, 2 ஜீவன்களை இப்பொழுது என்னிடத்தில் காண்பிக்க வேண்டும். ஆமா என்றால் வாருங்கள் சுவாமி. ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் ஏன்னா படியிடத்துல நான் சொல்றேன், நீங்க படி இழந்தேன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு உங்கள் மேல சந்தேகம் அதிகமாகிட்டு, அதனால நாம 4 சுவத்துக்குள்ள வச்சு நீங்க படி இழந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நான் உங்ககிட்ட அந்த ஜீவனை காட்ட போய் ஒருவேளை நீங்க படி இழக்கலன்னு வைங்க, நீங்க என்ன ஏதாவது சொல்லி ஏமாத்திடுவீங்க.